ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் ஸ்தோத்திரம் 19ஆம் அதிகாரத்திலே 19ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஒன்று ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்திலே 19ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 2வது வசனத்திலிருந்து சேர்ந்து வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்திலே 2வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது யேசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாமல் போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொன்னார். அதற்கு அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பேர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்கார் அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றார். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தலையினால் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்பவும் படுத்து கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த இடத்திலே எலியா என்கிற ஒரு தீர்க்கதரிசியை குறித்து ஆண்டவர் மிகவும் தெளிவாக எழுதுகிறார். இந்த தீர்க்கதரிசி சாதாரணமான நம்ம நபர் அல்ல. நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது பல அற்புதங்கள் இந்த மனிதர்கள் மூலமாய் நடந்திருக்கிறது. இந்த தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் செய்தது 1 2 அல்ல. ஆகாப் என்கிற அந்த ராஜாவுக்கு முன்பாக போய் நின்று அவர் சொல்றாரு, கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் சொல்றேன், வானத்தை நான் அடைப்பேன் அப்படின்னு அவர் சொன்ன உடனே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த வானம் அடைக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 3 வருடங்கள் மழை பெய்யாமல் தடுக்கப்படுகிறது. அப்போ அவனுடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு விதவையினுடைய இடத்துக்கு ஆண்டவர் அனுப்புறாரு. அந்த விதவையின் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மாவு தான் இருக்குது. ஆனா அந்த மாவை பெருக பண்ணி பஞ்சகாலம் முழுவதும் அவங்க வீடு அப்படியே போஷிக்கும்படியாக அங்க ஒரு அற்புதம் நடக்கிறது. அப்போ இந்த தீர்க்கதரிசியின் மூலமாய் பெரிய 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 அற்புதம்லாம் நடந்துருச்சு. குறிப்பிட்ட ஒரு சூழ்நிலையில திடீரென்று அந்த யேசபேல் என்கிற ஒரு ராஜா, அவனுடைய மனைவி என்று வைத்துக் கொள்ளுங்கள், அவன் ஒரு பெரிய பரிசுத்தவாட்டி அல்ல. இதுக்கு முன்பாக 400 தீர்க்கதரிசிகள் இவனுக்கு விரோதமாக எழும்பி நின்றார்கள். ஆனா அந்த 400 தீர்க்கதரிசிக்கு முன்பாக சவால் விட்டு கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று பெரிய முழக்கத்தோடு ஜெயத்தை பெற்றவன் தான் இந்த தீர்க்கதரிசி. ஆனா என்னமோ தெரியல, இந்த யேசபேல் மிரட்டின உடனே இவரால் அதற்கு பிறகு அடுத்த அடி எடுத்து வைக்க முடியல. மனசுல சோர்ந்து போய் ஒரு சூறை செடியில போய் படுத்து கிடந்து ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கலும் நான் நல்லவன் அல்ல. மிகப்பெரிய பலசாலி, 400 பேரோடு சவால் விட்டவர், ராஜாவுக்கு முன்பாக போய் நின்று சவால் விட்டவர், அவ்வளவு அற்புதத்தை பண்ணினவர். ஆனா இந்த ஒரே ஒரு மிரட்டலுக்கு அவருடைய மனம் ரொம்ப சோர்ந்து போயிருச்சு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே மன சோர்வு இல்லைன்னா சோர்வான வாழ்க்கை அப்படின்றது சில நேரங்கள்ல அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையில வரும். நம்ம சோர்ந்து போவோம். ஒரு காலத்துல பலசாலியா இருக்கலாம், ஒரு காலத்துல உங்களை மாதிரி பலம் உள்ளவங்க யாரும் இல்லாம இருக்கலாம், ஒரு காலத்துல எவ்வளோ பெரிய பிரச்சனையும் நீங்க முன்னாடி நின்று அப்படியே அவ்வளோ அழகா நீங்க அதை டீல் பண்ணி இருக்கலாம். பெரிய பெரிய ஆட்கள்கிட்ட நீங்க மோதி இருக்கலாம். அதெல்லாம் சாதாரணமான காரியம். உங்களை நிறைய பேர் பெரிய பெரிய பராக்கிரமசாலிகளாய் பலவான்களாய் பார்க்கலாம். ஆனா இப்போ போயிட்டு இருக்கிற அந்த சூழ்நிலையில உங்க மனசு உடைஞ்சு போய் சாதாரணமான ஒரு பிரச்சனையை கூட தாங்க முடியாம, ஒரு திட்ட கூட தாங்க முடியாம, இல்லைன்னா ஒரு போன் காலில் பேசுற வார்த்தையை கூட தாங்க முடியாம மனசு சோர்ந்து போய் வந்திருக்கலாம்.
அதற்காக தான் ஆண்டவர் இன்றைக்கு என்னுடைய இருதயத்தில் பேசினார். நம்ம எதற்காக ஜெபம் பண்ண போறோம்னா மனபலத்திற்காக ஜெபம் பண்ண போறோம். ஆமென்னு சொல்லுவோம். ஆண்டவரிடத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஜெபிக்க வேண்டிய ஜெபம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு மனபலத்தை தாரும் என்று ஆண்டவருடைய பிள்ளைகள் கண்டிப்பாக ஜெபிக்கணும். இந்த வார்த்தையை குறித்து நிறைய செய்திகளை நான் உங்களுக்கு பேசியிருக்கிறேன். நிறைய செய்திகளை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். மனபலத்திற்காக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே, ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றை விட அவசியமானது என்ன அப்படின்னா, இந்த மனபலம் அதிகமாய் தேவை. வேற நீங்க உங்களுக்கு பணபலம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, உங்களுக்கு ஆள் பலம் இல்லைன்னா கூட பரவாயில்ல. நான் சொல்றேன், எது இல்லாவிட்டாலும் வாழ முடியும், எது இல்லாவிட்டாலும் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஆனா எல்லாமே இருந்தும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மனபலன்ற ஒண்ணு இல்லாமல் போகுமானால், நிச்சயமா சொல்றேன், உங்களால நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையை கூட சந்தோஷமா வாழவே முடியாதுங்க. சந்தோஷமா வாழவே முடியாதுங்க. நீங்க நினைச்சா 1,00,000 ரூபாய் எடுத்துடலாம், நீங்க நினைச்சா ஒரு பெரிய ஹோட்டல்ல தங்கலாம், நீங்க நினைச்சா பெரிய இடத்துல சாப்பிடலாம். ஆனா மனபலம் இல்லாத ஒரு நபர் இந்த உலகத்துல நடைபணம் போல வாழ்வார்கள். மனபலம் இல்லாத ஒரு நபர் இந்த உலகத்துல ஒரு நிமிடம் சந்தோஷமாய் கூட வாழ முடியாது. இன்றைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற மனபலத்திற்காய் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எல்லாரும் நம்ம எதற்காக ஜெபிக்கணும்னா, சாகிற வரைக்கும் எனக்கு மனபலத்தை தந்துருங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அல்லேலூயா. அதான் இந்த சம்பவத்தை கூட உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதான் இந்த கங்கா ஹாஸ்பிட்டலில் ஒரு நாள் நான் ஒருத்தரை பார்க்கறதுக்காக ஜெபிக்கிறதுக்காக போகும்போது லிஃப்ட்டில் ஏறக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அப்போ அந்த லிஃப்ட்டில் ஒரு ஸ்ட்ரக்சரில் வச்சு ஒருத்தரை தள்ளி உள்ளே கொண்டு வர்றாங்க. அப்போ அவர் கொண்டு வரும்போது அவனுடைய பையன் ஒரு 2 பேர் கூட நிற்கிறாங்க, நர்ஸுங்க 4-5 பேர் நிற்கிறாங்க. அப்போ அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது அவங்க பையனுக்கு. அவன் அவர் பேசிட்டு அந்த தாத்தா அவனுடைய கையில் கொடுக்குறாரு. அவருக்கு எப்படியும் ஒரு 65 வயதிற்குள்ளே இருக்கும். அவருடைய கையில் கொடுக்குறாங்க. உடனே அந்த நபர் வாங்குறாரு. ஹலோ, அந்த அவருடைய வீட்டில் உள்ள பேர குழந்தை பேசுது. அப்போ பேசும்போது அவர் சொல்கிறாரு, பாப்பா இன்னும் எனக்கு 1 மணி நேரத்தில் தாத்தாவுக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க, கால் ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அதனால் தொடக்கி கீழே காலை கட் பண்ணி எடுத்துடுறாங்க. நான் இப்போ இது வரைக்கும் உங்கள் கூட காலோட இருந்தேன், இப்போ நான் கால் இல்லாமல் ஒரு 3-4 நாளில் வீட்டுக்கு வந்துடுவேன்னு நினைக்கிறேன். வீல் சேர் வாங்கி வச்சிருங்க, அதுக்கப்புறம் நீ வீல் சேரை தள்ளிட்டே போவியாமா, நான் சிரிச்சுட்டே உன் கூட விளையாடுவேனாமா அப்படின்னு ஸ்ட்ரக்சரில் படுத்து பேசிட்டு இருக்கிறாரு. என்னால் ஆச்சரியம் தாங்கவே முடியல. இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள அவருடைய காலை கட் பண்ணி எடுக்க போறாங்க. அவருடைய ஒரு புண்ணு அது ரொம்ப பெரிய புண்ணாய் மாறி அவருடைய கால் முழுவதும் அழுகி போய் இன்னும் 1 மணி நேரத்தில் அந்த காலை கட் பண்ணி எடுக்க போறாங்க. ஆனா அந்த மனுஷன் பேர குழந்தையோட என்ன பேசுறாரு அப்படின்னா, நாளையிலிருந்து நான் வீல் சேர்ல இருப்பேன், என் வீல் சேரை நீ தள்ளிட்டே போவியாமா அப்படி சிரிச்சிட்டு சொல்றாரு. அப்போதான் ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு. நான் அன்னைக்கு ரொம்ப சோர்ந்து போய் அந்த லிஃப்ட்டுக்குள்ள போறேன், மனசு ரொம்ப ஒரு காரியத்தை குறித்து உடஞ்சு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, பாரா நீ என்ன அறிஞ்சவன், நீ என் பிள்ளை, நீ என் கூட நடக்கிறவன், உன் மனபலன் என்னாச்சு? அந்த மனுஷனோட ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையான்னு தெரியாது, ஆனா உன் கூட நான் இருக்கிறேன்னு உனக்கு தெரியும். நீ ஏன் சோர்ந்து போற? நீ எதுக்கு சோர்ந்து போற? ஆண்டவருடைய பிள்ளையே, எவ்வளவு பெரிய போராட்டம் இந்த உலகத்தில் இருந்தாலும் நீங்க ஜெயிக்க முடியும், நீங்க தாண்ட முடியும், நீங்க வாழ முடியும், நீங்க எல்லா காரியத்தையும் செய்ய முடியும். எப்ப தெரியுமா? மனபலம் இருக்கிற ஒரு நபரால இந்த உலகத்துல சகலத்தையும் தாண்ட முடியும். அந்த மனபலத்தை ஆண்டவர் நமக்கு தர வல்லவர். அதைத்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றாரு, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவே. அப்போ நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேவையான ஒன்று என்ன அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு மனபலத்தை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா.